வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, இப்ப நிறைய பெரியவங்க பாத்தீங்கன்னா கோயில் கட்டிட்டு போவாங்க. ஏன்னா கோயில் கட்டுறதுனால அதிகப்படியான புண்ணியங்கள் அவங்கள சேரும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயலை செய்வாங்க. இப்படி எல்லாருமே கோயில் கட்டுற புண்ணியம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. நிச்சயமா சில பேர் அதுக்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. கோயில் கட்டுறதுக்கு ஈக்குவலா சொல்ல போனா அதை விட அதிகமான புண்ணியங்கள் ஒரு விஷயத்துல கிடைக்கும். அதை எல்லாருமே நிச்சயமா ஈஸியா செய்ய முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வீடியோவை முழுசா பாருங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா நம்மளுடைய தேவைகளை நோக்கி தான் லக்ஸரியான லைஃப், இல்லாட்டினா காரு, வீடு, பங்களா, இது போன்ற உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா இதே விஷயத்த அடைஞ்சவங்க, அதாவது நம்ம பணத்துக்கும் வீட்டுக்கும் காருக்கும் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறத காட்டிலும் அதிகப்படியான ஒரு காருக்கு 10 கார் வச்சிருக்கிறவங்க, ஒரு வீடுக்கு 20 வீடு 30 வீடு வச்சுக்கிறவங்க, பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது கணக்குல சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கிறது. லக்ஸரியான ஒரு லைஃப்ல மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை வச்சு ஜாலியா செலவு பண்ணி சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, சேரிட்டி, யோகா போன்ற பெரிய ஒரு நிறுவனங்களுக்கு சேவை மனப்பான்மையோட இருக்கிறவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, அன்னதானம் பண்றது, இது போல மற்றவங்களுக்கு உதவும்படியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில அவங்க வேணுங்கிற எல்லாத்தையும் அடைஞ்சிருவாங்க. ஆனா அது அவங்களுக்கு திருப்தி தராது. அதையும் தாண்டி ஒரு விஷயம், நமக்கு முழுமை தரக்கூடிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை இந்த மனசு தேடிக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கிறதுல திருப்தி இல்லாம அவங்க அதை தேடி என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் எது சொல்றாங்களோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கோயில்களுக்கு காசை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கோயில்களை கட்டுவாங்க, மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்றது, சேரிட்டி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கல்விகளுக்கு அறக்கட்டளைகளுக்கு ஃபண்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவில ஏகப்பட்ட யோகா மையங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க கிட்ட காசு நிறைய இருக்கு. ஆனா இந்த காசுனால சம்பாதிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம், அதை தான் நம்ம முன்னோர்கள் புண்ணியம்னு சொல்றாங்க. இந்த புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம அடுத்து நகர போற அடுத்த நிலைக்கு அது உதவியா இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் வேணும்னா காசு கொடுத்து சட்டம் ஏதாவது ஒரு விஷயத்த வாங்குறோம்ல, அது போல இந்த மனித நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு நமக்கு சில தகுதிகள் தேவைப்படும். அதுல புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒண்ணு. கர்ம வினைகளை கலைக்கிறதுக்கும், அதாவது நம்ம கிட்ட இருந்து முற்றிலுமா ஒதுக்குறதுக்கு இந்த புண்ணியம் அப்படிங்கிறது தேவைப்படுறதா நான் சொல்ல கிடையாது, முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த புண்ணியத்தை அதிகப்படியா ஒருத்தவங்க சேகரிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க. கல்வி தானம், மருத்துவ தானம், அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்படி கோயில் கட்டுறது, அன்னதானம் பண்றது, இது போல இப்படி கோயில் கட்டுறது மூலமா நமக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விய ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. நார்மலா ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா, இப்ப தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கோங்க, ராஜராஜ சோழன் இருந்த காலத்துல கட்டினது. இப்ப அந்த கோயிலுக்குள்ள பல பேர் உள்ள போறாங்க, தன்னோட குறைகளை கொட்டிக்கிறாங்க, அங்க உட்கார்ந்து இறைத்தன்மையா உணர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயில்கள் அப்படிங்கிறதே நம்மளுடைய 5 புலன்களை உள்முகமா திருப்பி கடவுளை பார்க்கறதுக்காக பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமா தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே அதை தான் சொல்லி கொடுக்குது. அப்ப ஒருத்தர் என்னதான், இப்ப ஒரு திருடன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா தப்பு பண்றவங்க, பல விஷயங்கள்ல மோசமா நடந்துக்கிறவங்கலாம் கோயிலுக்குள்ள போனாங்கன்னா அந்த டயத்துல இறைத்தன்மையை உணர்ந்து அதோட இணையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க செய்யற அந்த வாழ்க்கையில இருந்து மேம்பட்ட வாழ்க்கைக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும். நார்மலா ஒரு குடிகாரன் எடுத்துக்கோங்க, அவனால குடிக்காம இருக்க முடியாது. ஆனா குடியை நிறுத்துறதுக்கு அவன் மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருப்பான். எப்படியாவது விட்டுறணும், நாளையில இருந்து விட்டுறேன், இப்படின்னாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கும் விடணுங்கிற ஆசை இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அடிமைப்பட்டதுனால அதுல இருந்து மீள முடியல. அப்ப கோயில் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை தன்மைய, உணர்வுகளை கிளப்பி விடுது. அடுத்ததா இயற்கையோட நம்மளை ஒன்றதுக்கு ஒரு தூண்டுகோலாவும் தத்துவங்களை நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கல்வி ஸ்தலமாகவும் அது அமையுது. அப்போ ஒரு மனிதன் இப்ப 1000 வருஷம் ஆச்சு ஒரு கோயில் கட்டி அப்படின்னா, அந்த 1000 வருஷத்துல எத்தனை நபர்கள் அந்த கோயிலுக்குள்ள போயிருப்பாங்க, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணியிருப்பாங்க, இறைத்தன்மையை உணர்ந்திருப்பாங்க. நார்மலா இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில இருந்து மேம்பட்ட நிலைக்கு பயணப்படுறதுக்கு
வாயில அது அமைகிறதுனால அந்த விஷயத்த தூண்டி விடுற செயலை அந்த கோயில் கட்டினவர் அந்த கோயில் மூலமா மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அப்ப அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு பசியை தீர்த்தோம்னா அதுக்கு எப்படி ஒரு பலன் கிடைக்குதோ, ஒரு பையனுக்கு அறிவை கொடுத்து அந்த அறிவின் மூலமா அவன் வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்தானா அதன் மூலமா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குதோ, அது போல கோயில் கட்டுறதுனால இறைத்தன்மையை மற்றவங்க எல்லாம் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அது அமைகிறதுனால அதற்கான புண்ணியம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்படி கோயில் கட்டுறதுக்கு ஈக்குவலா சொல்ல போனா அதை விட அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது. அதை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைச்சேன். நிச்சயமா இது மறுக்க முடியாத உண்மை. இதை நான் சொல்ல கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள் தான் சொல்றாங்க. அவங்க சொன்ன ஒரு வாக்கியத்தை, ஒரு பாடலை எடுத்துக்கங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இந்த இயற்கையை நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தியை எல்லாரும் உணரணும். இப்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஞான வழியில அரூபத்தை உணர்த்தணும்னா கண்டிப்பா உணர்த்த முடியாது. அவங்களோட கேட்டகரிக்கு பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தேவை. வளர வளர அதுல மூழ்கி தியானத்துல மேன்மை பெற பெற அடுத்து அதற்கு மேல இருக்கக்கூடிய இயற்கை சக்திகளை அவங்களால உணர முடியும். பக்தி மார்க்கத்தின் மூலமா ஞான மார்க்கத்தை அடைஞ்சு ஞான மார்க்கத்தின் மூலமா வாழ்க்கையோட முழுமை நிலைய அடைஞ்ச முன்னோர்கள் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் தான் கோவில் ஆலயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த உடலை நம்ம பாதுகாத்து கட்டி எழுப்பணும். இதுல முழுமை அடைஞ்சு, அதாவது கட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் அதுக்கு குடமுழுக்கும் செய்வோம்ல, உள்ள கர்ப்பகிரகத்துல இறைவனை கொண்டு போய் அதுக்கு சக்தி கொடுக்குற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மா அழியா நிலைய, அதாவது நிர்வாண நிலைன்னு சொல்லுவாங்க, ஜோதி ரூபம் அப்படின்ற விஷயத்த அங்க உருவேற்றணும். உடல் மனம் உயிர் இந்த மூணும் ஒன்னா இருக்கிறதுக்கான செயல் நடந்து முழுமை பெறும்போது இந்த கோயில் கட்டி அமைக்கப்பட்டு அடுத்ததா முழுமை நிலை குடமுழுக்கு செஞ்சு அங்க சக்தி வாய்ந்த இறைவன் அமர்த்தப்படுறான் அப்படிங்கறதான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம், ஏன்னா பெரிய டாபிக்கா போகும். இப்ப சிம்பிளா கான்செப்டை புரிஞ்சுக்குவோம். இந்த உடல் தான் கோவில், உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படிங்கிறது தான் ஜீவன் தான் சிவலிங்கம். இத அரூப நிலை, அதாவது ருத்ர அவதாரம் சொல்லுவாங்க, ஜோதி நிலை, அணையா ஜோதியா மாத்திர நிலை தான் குடமுழுக்கு செய்யற வேலை, உள்ள சக்தி உருவேற்றுற வேலை அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய உடலை நீங்க பாதுகாத்து ஆரோக்கியமா வச்சு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை ஆரோக்கிய நிலை, அதாவது ஆன்மா உய்வதற்கான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. தினமும் காலையில எந்திரிக்கிறீங்க, உடற்பயிற்சி செய்றீங்க, மூச்சு பயிற்சி செய்றீங்க, தியானம் செய்றீங்க. இதனால உங்களுடைய மனநிலை மென்மேலும் உயர்ந்துகிட்டே போகுது. மன அலைச்சுழல் அப்படிங்கிறது பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டான்னு கீழே இறங்கி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படிங்கிறது உய்வதற்கான செயல்களை நீங்க செய்யறீங்கன்னா உங்களுடைய கோயிலை நீங்க கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கோயிலை கட்டினதுக்கான பலன் வெளியில இருக்கக்கூடிய அந்த கோயிலை காட்டிலும் இதற்கு அதிகமா கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதுக்காக செஞ்சுக்கிட்டு வரீங்க பாருங்க, காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது, தியானம் செய்யறது. இந்த விஷயத்துல மேன்மை அடைய அடைய குருன்ற ஸ்தானம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். உங்களை தேடி மற்ற ஆன்மாக்களும் மற்ற தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது இந்த கோயிலை கட்டி எழுப்புறதுக்கு உதவி தேடி உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கல்விதானம் அப்படிங்கிற விஷயத்த குருவா இருந்து நீங்க அவங்களுக்கு தருவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க, செய்யறது மூலமா உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கான பலன் கிடைக்குது. அதை கட்டி முடிச்சு உங்களை நீங்களே உருவேற்றி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை சிவலிங்கமா மாற்றும் போது, ஜோதி ரூபமா மாற்றும் போது, அருட்பெரும் ஜோதியா அது மாறும் போது குருஸ்தானம் அப்படிங்கிறது உங்களை அடையுது. அதன் மூலமா அந்த நிலையை மற்றவங்க அடையிறதுக்காக அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க. அப்ப கல்விதானம் அப்படிங்கிறதையும் அங்க சேர்த்து வைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும்போது எடுத்தோன்னா அவங்களால உடற்பயிற்சியில முழுமை பெற முடியாது, மூச்சு பயிற்சியில முழுமை பெற முடியாது, தியானம் அப்படிங்கிறதுலையும் முழுமை பெற முடியாது. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா அந்த உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்காம இருக்கும். அப்ப நீங்க முன்னாடியே குருஸ்தானத்தை அடைஞ்சதுனால, இறைத்தன்மையோட இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த இயற்கைகளோட தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மூளையில் மலரெல்லாம் மலர்ந்திட அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அதாவது மலரெல்லாம் மூளையில் மலர்ந்திட அப்படின்ற வாக்கியத்தை எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய மூளை இப்போ நமக்கு 3% இருந்து ஒரு 4%, 5% தான் வேலை செய்யும். மகான்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் கூட ஒரு 9, 8, 10 இந்த லெவல்ல தான் வேலை செய்யறதா இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம் சொல்லுது. இது 100%
40% மேல போகும்போதே உங்களுக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும். 100% வேலை செய்யும் போது நீங்க முழுமை நிலை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல கிடையாது, வள்ளலாரே சொல்லியிருக்காரு. இதுல இந்த 40க்கு மேல போகும்போதே வேரோட தன்மை என்ன, இந்த செடிகளோட தன்மை என்ன, அதோட பலன் நமக்கு எந்த விதத்துல உதவியா இருக்கும் அப்படிங்கிற எல்லா அறிவும் உங்ககிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதன் மூலமா மருத்துவ தானம் அப்படிங்கிறது, அதான் சித்த மூலிகைகள்னு சொல்றாங்களே. இப்ப சித்தர்களுக்கு மட்டும் மூலிகைகளோட பவர், அதோட பலன் எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சு மலர ஆரம்பிக்கும் போது இந்த இயற்கை பத்தின அறிவு, இறைத்தன்மை, அப்படியே பிரபஞ்சம் பத்தின அறிவு எல்லாமே அவங்களுக்குள்ள உணர ஆரம்பிச்சாங்க. அப்ப நடந்து போகும்போது இந்த செடி இருக்கு, இந்த செடியோட தன்மை இதுதான், இது நமக்கு இந்த பலனை ஏற்படுத்தும், நமக்குள்ள இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அறிவு அவங்களுக்குள்ள இயற்கையாவே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மருத்துவர் ஆனாங்க. அதன் மூலமா ஃபர்ஸ்ட் நீங்க கோயில் கட்டுற பலனை அடைகிறீங்க, அடுத்து கல்வி தானம் பண்றீங்க, அப்புறம் மருத்துவ தானம். ஆக மொத்தத்துல பசி பிணி இதுல இருந்து ஒருத்தனை முழுமை பெற வைக்கிறதுக்கு பல விஷயங்களை நீங்க அவனுக்கு குருவா இருந்து ஒரு சீடனை உருவேத்துறீங்க. அவன் அந்த நிலையை அடையிறதுக்காக நீங்க உதவியா இருக்கிறதுனால எவ்வளவு புண்ணியங்கள் உங்ககிட்ட வருது அப்படின்றத கண்டிப்பா கணக்குல சொல்லவே முடியாது. என்னுடைய சொல் மூலமா இவ்வளவு புண்ணியம் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா நான் ஒரு பேக்கேஜா இவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிகப்படியான புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும். கோவில் கட்டுறதை காட்டிலும் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் இதை செஞ்சு உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகமான புண்ணியங்கள் உங்க உடலை கோயிலை நீங்க பாதுகாத்து கட்டி எழுப்புறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா அதுல முழுமை அடையும் போது, மேன்மடையும் போது அந்த நிலையை மற்றவங்க அடையிறதுக்காக உதவியா இருக்கிறதுனால கல்வி தானம், மருத்துவ தானம் இதுக்கு சேர்ந்த பலன்களும் உங்களை சேரும் அப்படின்றத திரும்பவும் ஞாபகப்படுத்தி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? இதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டை படிக்கிற மற்றவங்களுக்கு அது உதவியா இருக்கும். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.